லெமுரியா வர்மகலை அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் தனித்திறன் சிலம்பாட்டம், சுருள்வாள் வீச்சு, களரி உள்ளிட்ட வீர விளையாட்டுப் போட்டிகள் நேற்றும் இன்றும் 2 நாட்கள் நடைபெற்றது. குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆண், பெண் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றுதான் சிலம்பாட்டம், வர்ம கலைகள். நவீன காலத்தில் இயந்திரமயமாகி வரும் உலகில் இந்த பாரம்பரிய கலைகள் அழிந்து வருகிறது என்றே கூறலாம். இந்த நிலையிலும் இதுபோன்ற வர்ம கலைகளை பல பகுதிகளில் புத்துயிர் கொடுக்கும் முயற்சிகளும் நடந்துதான் வருகிறது. இந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கில் வர்ம களரி அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக 2 நாட்கள் வீர விளையாட்டுக்கான சிலம்பாட்டம், சுருள்வாள் வீச்சு, களரி ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஆண், பெண் வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இது மட்டுமின்றி வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சிலம்பாட்டம் உள்ளிட்ட இந்த வீர விளையாட்டுக்கான ஏராளமான மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். தமிழக அரசு இந்த வீர விளையாட்டுகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் ஆராய்ச்சி கூடமும் ஆடிட்டோரியமும் கட்டித்தர வேண்டும் என இந்த போட்டிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் செல்வம் கோரிக்கை விடுத்து உள்ளார். தம்பி